Welcome all students, viewers and respectable people to my channel. Right students and viewers, we are in 11th biogeology, third lesson name is tissue level of organization. In this lesson, today's section I would like to teach about compound epithelium. Okay, coot epithelium, come to the introductory part. So our important topic is compound epithelium. So in Tamil, கூட்டு epithelium, compound epithelium is made up of more than one layer. சரிங்களா, இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகள் அல்லது பல அடுக்குகள் காணப்படுகின்றன. ஓகே, காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தேன் ஒன் லேயர். சரிங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது பல அடுக்கு செல்களால் ஆனவை, பல அடுக்குகள் கொண்ட செல்களால் ஆனவை. ஸோ மோர் தேன் ஒன் லேயர் ஆஃப் செல்ஸ், multi-layered and thus has a limited role in secretion and absorption. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா உறிஞ்சிதலிலும், செக்ரீஷன்னா சுரத்தல், அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல். சரிங்களா, சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே குறைந்த அளவே பங்கேற்கிறது. அவ்வளோக்கும் இம்பார்ட்டன்ட் காட்டுறதில்ல. லைட்டாக உள்ளே வருது, வெளியே போயிடுது. அதாவது லைட்டாக சுரக்குது, லைட்டாக உறிஞ்சுது, அவ்வளோதான் அதோட பணி. ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் அது அல்ல. சரிங்களா, லிமிட்டெட் ரோல். சரிங்களா, சிறிதளவே பங்கேற்கிறது அந்த வேலைகளில். ஓகே, thus has a limited role in secretion and absorption. The compound epithelia may be stratified and transitional. ஸோ இந்த கூட்டு எபித்தீலியம் என்பது அடுக்குகளாகவோ இடைநிலையாகவோ காணப்படுகிறது. ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னா அடுக்கு, டிரான்சிஷன் என்னது, ஸோ இடைநிலையாக. ஸோ த காம்பவுண்ட் எபித்தீலியம் மே பி ஸ்ட்ராட்டிஃபைடு ஆர் டிரான்சிஷனல். இந்த கூட்டு எபித்தீலியம் என்பது அடுக்கு அமைப்பாகவோ டிரான்சிஷன் இடைநிலை அமைப்புகளாகவோ காணப்படுகிறது. ஸோ த மேஜர் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன். இதனுடைய முக்கியமான பணி. So here the major function of this compound epithelium is provide protection. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. எகனெஸ்ட், எதற்கு எதிராக பாதுகாப்பு அளிக்கிறது? எகனெஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, வேதியியல் மற்றும் இயற்பியல் அழுத்தங்களிலிருந்து உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. ஸோ இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ், வேதியியல் மற்றும் இயற்பிய அழுத்தங்களிலிருந்து உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவை. ஸோ திஸ் காம்பவுண்ட் எபித்தீலியம், ஸோ தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். இது இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே கவர் த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். சரிங்களா, தோலின் உலர்ந்த பகுதி, ட்ரைனா உலர்ந்த, வறண்டு இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பகுதியில் இந்த காம்பவுண்ட் எபித்தீலியத்தை பார்க்கலாம். தே கவர் தி dry surface of the skin, the moist surface of buccal cavity. ஸோ இப்போ எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை சர்ஃபேஸ் த ஸ்கின், மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டினா வாய்க்குழி, வாய்க்குழியின் ஈரப்பதமான பகுதிகளில் உள்பகுதியில் காணப்படுது. ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி, அண்ட் இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட் ஆஃப் salivary gland. salivary gland அப்படிங்கிறது உமிழ்நீர் சுரப்பி, எச்சில் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பியினுடைய நாளங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெளியே வரக்கூடிய நாளங்கள், அந்த நாளப்பகுதி. சரிங்களா, ஸோ டக்ட் ஆஃப் salivary gland. சரிங்களா, அந்த salivary glandனுடைய டக்ட், அந்த நாளத்தினுடைய இன்னர் லைனிங் உள்பரப்புகளில் இது சூழ்ந்துள்ளது. அண்டு பேன்க்ரியாட்டிக் டக்ட். பேன்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னா அதாவது கணைய நாளம்னு சொல்லுவோம், கணையம்னு சொல்லும் இல்லைங்களா. இன்சுலின் இந்த மாதிரி ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சுரப்பியோட பேர் என்ன சொல்லுவோம், பேன்க்ரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸினுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டக்ட் இருக்குது, நாளம். ஸோ அந்த நாளப்பகுதி. ஓகே, பேன்க்ரியாட்டிக் டக்ட், அந்த கணைய நாளம், பேன்க்ரியாட்டிக் நாளத்தினுடைய பகுதிகளில். ஸோ இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் 3 மார்க் கேட்பாங்க. ஸோ வேர் தி காம்பவுண்ட் எபித்தீலியம் பிரசன்ட் கேட்டு எழுதிடணும். ஸோ த 4 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் எபித்தீலியம் நேம்லி, இதில் 4 வகையான காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்குது. தே ஆர் ஸ்ட்ராட்டிஃபைடு. சரிங்களா, அடுக்கு தட்டை எபித்தீலியம், அடுக்கு தட்டை எபித்தீலியம், ஸ்ட்ராட்டிஃபைடுனா அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுக்குன்னு என்னது, அடுக்கு தட்டை எபித்தீலியம் 1. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவைமஸ் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடுனா அடுக்கு, ஸ்குவைமஸ்னா
தட்டை. அடுக்கு தட்டு எபித்தீலியம். கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டுனா கனசதுர வடி எபித்தீலியம் சொல்லுவோம். கியூபாய்டல் எபித்தீலியம் அண்டு காலுமினார் எபித்தீலியம். காலுமினார் எபித்தீலியம்னா தூண் வடிவ எபித்தீலியம் சொல்லுவோம். காலுமினார்னா தூண் எபித்தீலியம் அண்டு டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் அப்படின்னா இடைநிலை எபித்தீலியம்னு சொல்லுவோம். சரிங்களா, இடைநிலை எபித்தீலியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 வகையான எபித்தீலியம் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். வாட் ஆர் தட்? ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், காலுமினார் எபித்தீலியம், டிரான்ஸ் எபித்தீலியம். திஸ் ஆர் த 4 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் எபித்தீலியம். இதான் வந்து 4 வகையான காம்பவுண்ட் எபித்தீலியம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவமஸ் எபித்தீலியம், அடுக்கு தட்டை எபித்தீலியம். ஃபர்தர் கிளாஸ் டு 2 டைப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவமஸ் எபித்தீலியம் மறுபடியும் 2ஆக பிரியுது, 2 வகையாக. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெராட்டினைஸ்டு, ஓகே, அண்டு நான் கெராட்டினைஸ்டு. ஃபஸ்ட்டு கெராட்டினைஸ்டு. சரிங்களா, கெராட்டினைஸ்டுனா கெராட்டின் என்ற பொருளால் நிரப்பப்பட்டவை. கெராட்டின் அப்படிங்கிறது தோலுக்கு நிறத்தை கொடுக்குற அமைப்பு. அந்த கெராட்டினால் நிரப்பப்பட்டவைகள் என்ன சொல்லுவோம்? கெராட்டின் நிரம்பிய வகை என்கிறோம். ஓகே, ஸோ கெராட்டினைஸ்டு. ஸோ the keratinized type which forms the dry epidermis of the skin. சரிங்களா, இது எங்கே இருக்குது? இந்த கெராட்டினைஸ்டு டைப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை எபிடெர்மிஸ். ட்ரைப்ஸ்னு தோலினுடைய உலர்ந்த எபிடெர்மிஸ் இருக்குங்களா, ஸோ அந்த எபிடெர்மிஸில் தான் இந்த கெராட்டினைஸ்டு டைப்ஸ் இருக்குது. நான் கெராட்டினைஸ்டு ஃபார்ம்ஸ். நான் கெராட்டினைஸ்டு டைப்ஸ் ஃபார்ம்ஸ் மாஸ்ட் லைனிங் ஆஃப் தி ஈசோஃபேகஸ். நான் கெராட்டினைஸ்டு அப்படின்னா கெராட்டின் அற்ற, கெராட்டின் இல்லாத. கெராட்டின் அற்ற வகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரப்பதமான உணவு குழல், வாய், பெண் இனப்பெருக்க உறுப்பு ஆகியவற்றில் ஸோ இந்த கெராட்டின் அற்ற வகை நான் கெராட்டினைஸ்டு டைப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நான் கெராட்டினைஸ்டு டைப்ஸ் ஃபார்ம்ஸ் தி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் லைனிங். மாய்ஸ்ட்னு ஈரப்பதமான உள்பகுதிகளில் சூழ்ந்தது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் உணவு குழல், மவுத் நம்முடைய வாய்ப்பகுதி, கன்ஜெக்டிவா. கன்ஜெக்டிவா என்னது? சரிங்களா, ஸோ கண் பகுதி, கண்ணில் இருக்கக்கூடிய பகுதி கன்ஜெக்டிவா அண்டு வெஜினா. வெஜினாங்கிறது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இந்த இடங்களில் நான் கெராட்டினைஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். சரிங்களா, அடுக்கு கனசதோட எபித்தீலியம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். சரிங்களா, ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் அடுக்கு கனசதுர எபித்தீலியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். ஸ்வெட் கிளாண்ட் அப்படின்னா வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பிக்கு முன்னாடி நாளம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நாள பகுதியில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம் ஃபவுண்ட் இன் டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். வியர்வை ஸ்வெட் கிளாண்ட்னா வியர்வை சுரப்பின் முன்பகுதியில் நாளங்களில் அந்த டியூப்பில் இருக்குது. அண்டு மெமரி கிளாண்ட் பால் சுரப்பில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஃபைடு காலுமினார் எபித்தீலியம். சரிங்களா, அடுக்கு தூண் வடிவ எபித்தீலியம் எங்கே இருக்குன்னு பாரு. ஸ்ட்ராட்டிஃபைடு காலுமினார் எபித்தீலியம் ஹேஸ் லிமிட்டெட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் த பாடி. நம்ம உடம்புல சில இடங்களில் மட்டும் பரவி காணப்படுகிறது. ஸ்ட்ராட்டிஃபைடு காலுமினார் எபித்தீலியம் அடுக்கு தூண்வடி எபித்தீலியம். அடுக்கு தூண்வடி எபித்தீலியம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு காலுமினார் எபித்தீலியம் அடுக்கு தூண்வடி எபித்தீலியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா, உடம்புல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கரவி காணப்படுகிறது. ஃபவுண்ட் இன் அரவுண்ட் த லியூமன் ஆஃப் த ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னால் தொண்டை பகுதியில் உள்ள சில அந்த குழிப்பகுதிகளில் காணப்படுகிறது. 2வது மேல் யூரிதீரா ஆணினுடைய சிறுநீர் புறவழியில் காணப்படுகிறது. லைனிங் ஆஃப் கிளாண்டுலார் டக்ட் சுரப்புகளின் சில நாளங்களில் காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சிஷனல் எபித்தீலியம். டிரான்சிஷனல் எபித்தீலியம்னா இடைநிலை எபித்தீலியம். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். டிரான்சிஷனல் எபித்தீலியம் ஃபவுண்ட் இன் லைனிங் ஆஃப் யூரிட்டர். சரிங்களா, யூரிட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சிறுநீர் குழாய் இருக்குங்களா, சிறுநீர் குழாயின் உள்பகுதியில் ஸோ அந்த லைனிங். சரிங்களா, அந்த உள்பரப்புகளில் இந்த டிரான்சிஷனல் இடைநிலை எபித்தீலியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரிட்டர் மட்டும் இல்லாமல் யூரினரி பிளாடர். யூரினரி பிளாடர் அப்படின்னா ஸோ சிறுநீர் பை.
அதுக்கடுத்தது பார்ட் ஆஃப் த யூரித்ரா, சிறுநீர் புறவழி. சிறுநீர் புறவழியின் சில பாதைகளில் ஸோ இந்த டிரான்சிஷனல் எபித்திலியம் இருக்குது. ஸோ டிரான்சிஷனல் எபித்திலியம் ஃபவுண்ட் இன் யூரிட்டர், சிறுநீர் குழாய்கள், சிறுநீர் வடிகுழாய்னு சொல்ல முடியாது, சிறுநீர் குழாயில் இருக்குது, சிறுநீர் பை யூரினரி பிளாடர் இருக்குது, பார்ட் ஆஃப் த யூரிடா சிறுநீர் புறவழி. இந்த 3 இடத்துல ஸோ இந்த இடைநிலை எபித்திலியம் அழைக்கக்கூடிய டிரான்ஸ் எபித்திலியம் இருக்குது. திஸ் எபித்திலியம் allows ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா, இதோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட்சி அடையவும். திஸ் எபித்திலியம் allows ஸ்ட்ரெச்சிங், நீட்சி அடைவதற்கும். திஸ் எபித்திலியம் allows ஸ்ட்ரெச்சிங், நீட்சி அடைவதற்கும். ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா, ப்ரொடெக்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வேலையும் இதோட முக்கிய வழியாக இருக்குது. இந்த டிரான்சிஷன் எபித்திலியத்தின் முக்கிய வேலை ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ all cells of the epithelium are held together with little intercellular material. இதில் பார்த்தீங்கன்னா எபித்திலியல் அனைத்து செல்களும் இந்த எபித்திலியல் செல்ஸ் இருக்கக்கூடிய இந்த டிரான்சிஷன் எபித்திலியல் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே ஹெல்டு டுகெதர். சரிங்களா, சிறிதளவு செல்லிடை பொருட்களால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. இன்டர் செல்லுலார்னா செல்லிடை பொருட்கள். இந்த டிரான்சிஷன் எபித்திலியல் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே சரிங்களா இன்டர் செல்லார் மெட்டீரியல். சரிங்களா, அந்த இடை செல்லிடை பொருட்களால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. மோஸ்ட் ஆஃப் த அனிமல் டிஷ்யூ, முக்கால்வாசி அனிமல் டிஷ்யூ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் ப்ரொவைட் போத் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் லிங்க்ஸ் பெட்வீன் இண்டிவிஜுவல் செல்ஸ். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு தனிப்பட்ட செல்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க தமிழ், எபித்தீலியத்தின் செல் அனைத்தும் சிறு செல்லிடை பொருட்களாக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான விலங்கு திசுக்களில் சிறப்பு இணைப்புகள் அல்லது சந்திப்புகள் என்னும் அமைப்புகள் செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியான செயல் ரீதியான பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது. சரிங்களா, அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஜங்ஷன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பெரும்பாலான விலங்கு திசுக்களின் சிறப்பு பிணைப்புகள் அல்லது சந்திப்புகள் என்னும் அமைப்புகள், அதாவது பெரும்பாலான தனிப்பட்ட செல்களுக்கு விலங்கு செல்களுக்கு இடையே என்ன காணப்படுகிறது, ஜங்ஷன் இருக்குது. சரிங்களா, ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் இணைப்பு இருக்குது. அந்த ஜங்ஷனால் என்ன யூசஸ் பார்த்தீங்கன்னா சரிங்க செல்களுக்கிடையே அமைப்பு ரீதியான ஸ்ட்ரக்சரல் பேசஸாகவும் செயல் ரீதியான ஃபங்க்ஷன் ரீதியாகவும் பிணைப்பை சரிங்களா லிங்கை ஏற்படுத்துகிறது. கொடுத்துருக்கான் பார். ஸோ மோஸ்ட் ஆஃப் அனிமல் டிஷ்யூ, முக்கால்வாசியான அனிமல் டிஷ்யூவில் ஸ்பெஷலைஸ்டு ஜங்ஷன் சிறப்பான அந்த இணைப்புகள் ப்ரொவைட் என்ன பண்ணுதுன்னா போத் ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான லிங்க் தொடர்பை ஏற்படுத்துகிறது இண்டிவிஜுவல்களை. ஸோ 3 டைப் ஆஃப் ஜெல் ஜங்ஷன், 3 வகையான செல் சந்திப்புகள் காணப்படுகின்றன. 3 வகையான செல் சந்திப்புகள் ஃபவுண்ட் இன் எபித்தீலியம் அண்ட் அதர் டிஷ்யூ. எபித்தீலியத்திலையும் சரி மற்ற திசுவிலையும் சரி 3 வகையான செல் ஜங்ஷன், 3 செல் சந்திப்புகள் காணப்படுன. ஸோ திஸ் ஆர் 3. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் டைட் ஜங்ஷன், அட்ஹியரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன் அப்படின்னு என்ன சொல்லணும்னா இறுக்கமான சந்திப்புகள். அட்ஹியரிங் ஜங்ஷனா ஒட்டும் சந்திப்புகள். கேப் ஜங்ஷனா அப்படின்னு என்ன சொல்லணும்னா இடைவெளி சந்திப்புகள். 3 வகையான சந்திப்புகள் எபித்தீலியல் டிஷ்யூஸ்க்கும் 2வது வேறு டிஷ்யூக்கு இடையில் காணப்படுகிறது. வாட் ஆர் த ஜங்ஷன்? தே ஆர் டைட் ஜங்ஷன், அட்ஹியரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன்னா என்ன சொல்லணும்னா இறுக்கமான சந்திப்புகள். அட்ஹியரிங் அப்படின்னா ஒட்டும் சந்திப்புகள். கேப் ஜங்ஷன்னா சரிங்களா கேப் ஜங்ஷன் இடைவெளி சந்திப்புகள். ஃபர்ஸ்ட் 3 மார்க். வாட் இஸ் டைட் ஜங்ஷன்? ஓகே, நெக்ஸ்ட் அட்ஹியரிங் ஜங்ஷன், 4th one, 3rd one is gap junction. Okay, these are all complete 3 mark. First adhering junction. First என்ன வரும், adhering junction என்னன்னு பார்க்கலாம். First tight junction. ஸோ இந்த டைட் ஜங்ஷனை இறுக்கமான சந்திப்புகள் ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீக்கேஜிங் அக்ராஸ் த டிஷ்யூ. திசுக்களுக்கு இடையே தேவையில்லாமல் பொருட்கள் கசிவது, லீக்கேஜ்னால் கசிவது,
டிஷ்யூக்கு இடையில் பொருட்கள் சப்ஸ்டன்ஸ் பொருட்கள் மற்றும் திரவங்களோ பொருட்களோ தேவையில்லாமல் கசிவது லீக்கேஜ்னால் கசிவது தடுக்கப்படுகிறது. ஸோ அந்த கசிவை தடுக்கிறதுக்கு டைட் ஜங்ஷன் சரிங்களா. டைட் ஜங்ஷன்னா இறுக்கமான சந்திப்புகள் உதவுகிறது. ஓகே. ஸோ டைட் ஜங்ஷன் ஹெல்ப் டு ஸ்டாப்னா தடுக்கிறது. எதை தடுக்குது? சப்ஸ்டன்ஸ் அல்லது லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் ஆர் லிக்யூட் ஃப்ரம் த லீக்கேஜிங் அக்ராஸ் த டிஷ்யூ திசுக்களுக்கு இடையே தேவையில்லாமல் பொருட்கள் கசிவது திரவங்கள் கசிவது தடுக்கப்படுகிறது. ஸோ பாருங்க, செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேற விடாமல் தடுப்பது இறுக்கமான சந்திப்புகள் சரிங்களா. இறுக்கமான டைட் ஜங்ஷன் வேலை என்ன? செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தேவையில்லாமல் லீக்கேஜ் ஆகி கசிவது தடுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அட்ஹீரிங் ஜங்ஷன் ஒட்டும் சந்திப்புகள். அட்ஹீரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப்பிங் நெய்பரிங் செல் டுகெதர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அருகருகே அமைந்துள்ள செல்களை ஒட்டும் சந்திப்புகள் பிணைக்கின்றன. அப்போ அட்ஹீரிங் ஜங்ஷன் என்ன? பக்கத்தில் கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்களை ஒட்டக்கூடிய வேலையை ஒட்ட வைக்கக்கூடிய வேலை. அட்ஹீரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் ஒட்டக்கூடிய வேலை. சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல் டுகெதர் அருகில் உள்ள செல்களை ஒட்டக்கூடிய வேலை யார் செய்கிறா? திஸ் அட்ஹீரிங் ஜங்ஷன். ரெண்டு செல்களை ஒட்டி வைக்கக்கூடிய வேலையை ஒட்டக்கூடிய அந்த சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது இந்த அட்ஹீரிங் ஜங்ஷன். ஸோ அட்ஹீரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங்னு ஒட்டுதல். எதை ஒட்டுது? டு கீப் நெய்பரிங் செல் டுகெதர் அருகருகே நெய்பரிங்னு அருகருகே அமைந்துள்ள செல்களை ஒட்டக்கூடிய வேலை அட்ஹீரிங் ஜங்ஷன் இது. நெக்ஸ்ட் கேப் ஜங்ஷன் இடைவெளி சந்திப்பு. ஸோ இட் ஃபெசிலிட்டேட் தி செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் சரிங்களா அட்ஜாயினிங் செல்ஸ் ஃபார் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐகான்ஸ் ஸ்மால் மாலிகூல்ஸ் அண்ட் சம்டைம் பிக் மாலிகூல்ஸ். அதாவது கேப் ஜங்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாஸ்தை இணைக்குது. ரெண்டு செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்தை இணைச்சு அந்த செல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பணியை இடைவெளி சந்திப்புகள் செய்கின்றன. ரெண்டு செல்களுக்குடைய சைட்டோபிளாஸ்தை இணைச்சு ரெண்டு செல்களுக்கு இடையே சந்திப்பை ஏற்படுத்துகிறது. ஸோ கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட்டி தி கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம். ரெண்டு செல்களுக்கு இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்தை இணைக்குது. ஓகே. அட்ஜாயினிங் பக்கத்தில் இருக்கிற செல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்தை இணைக்குது. அதே சமயத்தில் ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸ். ரேபிட்னா வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸை கடத்துவதற்கும் ஸ்மால் மாலிகூல்ஸ் சின்ன மாலிகூல்ஸை கடத்துவதற்கும் சரிங்களா சம்டைம் பிக் மாலிகூல்ஸ் பெரிய மாலிகூல்ஸை கடத்துவதற்கும். ஸோ இந்த கேப் ஜங்ஷன் அதாவது இந்த இடைவெளி சந்திப்பில் இருக்குது. அப்போ இடைவெளி சந்திப்போட வேலை என்ன? முக்கியமான வேலை. இடைவெளி சந்திப்போட முக்கியமான வேலை என்னது? ரெண்டு செல்லுகளுடைய சைட்டோபிளாஸ்தை இணைச்சி அதை பயன்படுத்தி என்ன பண்ணும்? ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அயான்ஸ் இல்லை வேகமாக அயான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஸ்மால் மாலிகூல் சிறிய மூலக்கூறுகளை கடத்துவதற்கும் பெரிய பிக் மாலிகூல்ஸை கடத்துவதற்கும் ஸோ இந்த கேப் ஜங்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஈச் ஹெட்டிங் ஒவ்வொரு த்ரீமர் டைட் ஜங்ஷன் த்ரீமர் அட்ஹீரிங் ஜங்ஷன் த்ரீமர் கேப் ஜங்ஷன் ஆல்சோ த்ரீமர். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியா பல்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர் ரெசிஸ்டன்ட் அப்ரேஷன். இதில் உங்களுக்கு தெரியணும், இந்த அடுக்கு எபித்தீலிய திசுவானது தேய்மானத்தை தடுப்பதற்கும் பல்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்டு ரெசிஸ்டன்ட் அப்ரேஷனாக தேய்மானம் சரிங்களா. இப்போ ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்துவதற்கும் ரெசிஸ்டன்ட் அப்ரேஷன் தேய்மானத்தை தடுப்பதற்கும் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் அடுக்கு எபித்தீலியம் பயன்படுது. ஓகே. இது நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி சில பிக்சர்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் அடுக்கு எபித்தீலியம் இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் பிக்சர் பாருங்கள். ஸோ மல்டி லேயர்டு செல்ஸ். ஸோ இது ஒரு லேயரு, இது ஒரு லேயர். ஸோ பல செல்களை கொண்ட பல அடுக்குகளை கொண்ட அமைப்பாக மல்டி லேயர்டு செல்ஸ் இருக்குது. இது ஒரு த்ரீமர் காம்பவுண்ட். ஓகே. ஸோ காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் ஆக்சுவலி finished. Okay. So we will meet next class. Don't skip the video. Thank you. Keep watching.